2 விஷயத்தில் மாட்டினான். ஒன்று வந்து இந்த குழந்தையோட கை நகங்களில் சில தோல் சதையெல்லாம், அதாவது அவனை பிடிச்சி பராண்டி இருக்கு. தர்ம முனீஸ்வரன். ஆமாம். அவனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஊர்காவலன். ஓ. இவன் பேரில் பல வழக்குகள் இருக்குது. இது மாதிரி ஏற்கனவே இந்த மூதாட்டியை கொலை பண்ணாலும் அதுவும் இதுக்கு பக்கத்தில் தான், அந்த ஏரியாவிலேயே சுற்றிட்டு இருக்கான். இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பெண்கள் வரக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறான். ஓ. அப்போ எந்த சரி அவுட் சைடு போவாங்க, அந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறான் ஒளிஞ்சு. இந்த குழந்தை வரதை பார்த்துட்டு என்ன பண்றான், குழந்தைய வந்து பின்பக்கமா இருந்து ஒரு கட்டை எடுத்து அடிக்கிறான். பின்னந்தலையில புதருக்குள்ள எடுத்து போய். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தமிழ்நாட்டை உலுக்கிய மற்றொரு வழக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவி அன்னைக்கு தேர்வு எழுதிட்டு அன்னைக்கு அடுத்த நாள் லீவ்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து அதாவது வெளியில் போயிட்டு அவுட் சைடு போகும்போது ஒரு கொடூரன் அந்த பெண்ணை வந்து தாக்கி பல துண்டுகளை வெட்டி அந்த மாணவியை கொலை பண்ணியிருக்கான். இந்த வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டையும் ஒழுக்கிருக்கு. பேரை பார்த்தீங்கன்னா தர்ம முனீஸ்வரன் பேர் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அட்டூழியம் பண்ணியிருக்கான். இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூதாட்டியை கொன்ற வழக்கில் இன்றைக்கி ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு, அது இன்றைக்கி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தர்ம முனீஸ்வரன். ஆமாம். அவனுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஊர்காவலன். ஓ. அயோக்கியனுக்கு எப்படி ஊர்காவலன், ஊரே கெடுக்கிறவன். 2020 ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி, அவங்க தனிமையில் இருக்கையில் அவங்கள போய் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அவங்க அணிந்திருந்த நகைகளை திருடிட்டு அவங்கள ரேப்பும் பண்ணிட்டு வந்துட்டான். அப்பா. அதில் 2022 தான் அவன் கைது செய்யப்படுறான். 2024 அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. என்ன தண்டனைனா அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை. அவன் கொலை பண்ணதுக்கு ஆயுள் தண்டனை, ரேப் பண்ணதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் கொடுக்குறாங்க, திருநதுக்கு ஒரு 10 ஆண்டுகள். ஆக அந்த 3 வழக்கு, அதில் 3 பிரிவுகளில் தண்டனை கொடுக்குறாங்க 2024. அப்புறம் உள்ளே போகிறான். உள்ளே இருந்து 2025 வந்துடுறான் டிசம்பரில் அப்பீல் பெயிலில். இப்போ சொன்னேன் இல்லையா, ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சுன்னா ஹைகோர்ட்டுக்கு போகணும், ஹைகோர்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. அப்போ அதுக்கு வந்து இவன் அப்பீல் பண்ணுறான். ஏற்கனவே இந்த கிட்ட அங்கே போகும், இவனும் அப்பீல் பண்ணி அதில் எனக்கு ஜாமீன் கொடுங்க, தண்டனையை நிறுத்தி வைங்க அப்படின்னு கேட்குறான். அதன்படி தண்டனையை நிறுத்தி வச்சு இவனை ஜாமீனில் விட்டுறாங்க. இவன் பேரில் பல வழக்குகள் இருக்குது இது மாதிரி. ஆமாம். அதை சொல்லி அவன் வழக்கை வந்து அவனை வந்து ஜாமீனில் வராமல் தடுத்துருக்கணும். கண்டிப்பா சார். எப்படி சார் விட்டாங்க? பல வழக்குகள் இருக்கு. ஆயுள் தண்டனை எப்படி வந்து பிபி சொல்லாம விட்டாங்களா, பிபி சொல்லியும் எப்படி விட்டாங்க என்னங்கிறது தெரியல. வெளியே வந்துட்டான். வெளியே வந்த பிறகு டெய்லி வந்து கையெழுத்து போடணும், கண்டிஷன் பெயில். கையெழுத்து போட்டுட்டு இருக்கையில தான் இந்த மாணவியை வந்து அங்க ஒரு வழியை திருடுறான், ஒரு பைக்கு திருடுறான். ஆமா. பைக்கு திருடி அந்த ஊர் வந்து வேற மாவட்டம், அங்கிருந்து இந்த மாவட்டத்துக்குள்ள வரான். ஏற்கனவே இந்த மூதாட்டியை கொலை பண்ணாலும் அதுவும் இதுக்கு பக்கத்துல தான், அந்த ஏரியாவிலேயே சுத்திட்டு இருக்கான். சுத்திட்டு இருக்கு. அவனோட எம்மோ என்னன்னா ஸ்நாச்சிங் பண்றது, வழிப்பறி பண்றது. பெண்கள்கிட்ட, வயதான பெண்கள், குழந்தைகள், இவங்களை தான் அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணி அவங்ககிட்ட வந்து அடிச்சுட்டு போறது. இதுக்காக வந்து அந்த இடத்த சுத்து போட்டு பாக்குறான். அதுதான் அந்த சிசிடிவில தெரியுது பாத்தீங்களா? ஆமா. இந்த பைக்ல போறது, திருடின பைக்ல தான் வரான். அந்த காற்றாலை மூலமா அந்த வந்து பாக்குறான். வந்து பார்த்து அந்த ஏரியாவில் பார்க்கல, அங்கே கிராமப்புறங்களில் வந்து வீட்டுக்கு வீடு டாய்லெட் இருக்காது. ஆமா. இது மாதிரி புதரில் தான் அவங்க போயாகணும். அப்போ எந்த பக்கம் போறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி அந்த சைட்லயே ஒளிஞ்சிருக்கிறான். ஓ. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பெண்கள் வரக்கூடிய பகுதியில் தான் இருக்கிறான். ஓ. அப்போ எந்த சரி அவுட் சைடு போவாங்க, அந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறான் ஒளிஞ்சு. 4 பெண்கள் வராங்க. அது 4 பெண்கள்லாம் யாராவது ஒருத்தர் தான் தெரிஞ்சிடும், 2வது அட்டாக் பண்ணிடுவாங்க. ஆமா, கத்திடுவாங்க, கண்டுக்காம விட்டுறான். அவங்க போயிடுறாங்க. திருப்பி இன்னொரு லேடி வராங்க. அவங்க வந்துட்டு இவன் அட்டாக் பண்ணான்னு போக முடியும், அவங்க போயிடுறாங்க. அப்போ காத்து இருக்கு. அப்போ இந்த குழந்தை வருது. இந்த குழந்தை வரதை பார்த்துட்டு என்ன பண்றான், குழந்தைய வந்து பின்பக்கமா இருந்து ஒரு கட்டை எடுத்து அடிக்கிறான். பின்னந்தலையில ஓங்கி அடிச்சாலும் அந்த குழந்தை அப்படியே மயக்கம் பட்டு விழுந்தது. விழுந்த உடனே கழுத்தை பிடிச்சி நடிக்கிறான். அதாவது அவங்க உயிரோட போயிடக்கூடாது. அவங்க நோக்கம் என்னன்னா, நம்ம பார்த்தா அவங்க வந்து இப்போ நாளைக்கு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு சாட்சி சொல்லிடக்கூடாது, அதுக்காக கழுத்தை பிடிச்சி நடிக்கிறான். அது குழந்தை வந்து இறந்து போனதுக்கப்புறம் பார்க்குறான், காதில் என்ன இருக்குது, மூக்குத்தி இருக்குதா, கையில் வளையல் போட்டிருக்கா, மோதிரம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணுறான். எதுவுமே இல்லை. உடனே அந்த குழந்தைய புதருக்குள்ளே எடுத்துட்டு போய் ரேப் பண்ணுறான். அடித்து உயிருக்கு துடிச்சு அது கிட்டத்தட்ட அடங்கி போன சமயத்தில் இதுவும் பண்ணுறான். பண்ணி இழுத்துக்க போட்டுட்டு அவன் போயிடுறான்.
ஆக அவன் வந்து எதுக்கும் துணிஞ்சவன். இல்ல அவன் கஞ்சா பதில இருந்தான்னு சொல்றான் சார், உண்மைதானா? அவன் கஞ்சா மாதிரி பண்றவங்களாம் அது இல்லாம இருப்பாங்களா? ஆமா, கஞ்சா பதில தான் இத்தனை முறை பண்ணியிருக்கான். அவன் ஏற்கனவே வந்து ஒரு லேடி 65 வயசு லேடியை பண்ணியிருக்கானே, இப்போ சின்ன குழந்தைய இது மாதிரி தைரியமாக வந்து பண்ணியிருக்கான். இதில் இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டத்தில் முன்னாடி இப்போ வந்து பிஎன்எஸ் இந்த சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவன் வெளியே வந்து இல்லை ஜெயிலையோ இன்னொரு கொலையில் ஈடுபட்டால் அவனுக்கு கட்டாயம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் சார். இதை வந்து ஐபிஎஸ்ல இருக்கிறத சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணிச்சு. இப்போ பிஎன்எஸ் மாத்த கொண்டு வர இதை கொண்டு வந்துட்டாங்க திருப்பி. ஆக இவனுக்கு நிச்சயமா இப்ப இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா காவலர்களுக்கு, அதை விட பெருசா இவனுக்கு கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா இவன் வந்து வரிசையா இத்தனை குற்றங்கள் பண்ணியிருக்கான், அதுல இதே மாதிரி குற்றமும் இன்னும் பண்ணியிருக்கான். பண்ணி அதுல தண்டனை கிடைச்சி அதுல இருந்து வெளியே வந்து ஜாமீன்ல வந்து இதை பண்ணியிருக்கான். இப்போ இந்த குழந்தை 12 வயசு 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை, என்ன ஒரு 17 வயசு இல்லை 18 வயசு இருக்கும், 17 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஆமா சார். அந்த குழந்தைக்கு எவ்வளவு கனவுகளோட இருக்கும், நல்ல படிக்கக்கூடிய குழந்தை. அவங்க பெற்றோர்கள் என்ன மாதிரி நினைச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க இல்லையா. ஆக நம்ம சட்டத்தில் சில உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி இது மாதிரி குற்றவாளிகள் பயன்படுத்துகிறாங்க. நம்ம சட்டமே என்ன சொல்லுது, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார். அது உலகத்திலே அதிக ஜனத்தொகை, கிட்டத்தட்ட 140 கோடி நிற்கணும், பெரிய ஜனநாயக நாடு. இந்த மாதிரி நாட்டில் வந்து நம்ம லீனியண்டாக சட்டங்கள் இருந்தால் குற்றவாளிகள் வந்து ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. அப்போ குற்றங்கள் வந்து ஜாஸ்தி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த இஸ்லாமிய நாடுகளில் பாருங்கள், அங்கே வந்து 1 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி கொலை கற்பழிப்புனா விசாரித்து 1 மாதத்துக்குள்ளே பொதுமக்கள் முன்னிலேயே தலையை வெட்டிடுறாங்க. ஆமாம், இல்லை சுட்டு கொண்டு வராங்க. அப்போ பயம் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், முருகேசன் ஒரு இந்தியர், அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார். அவர் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கார், அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது ஒருத்தர் அங்கேருந்து வரார், வந்து ஒரு பார்சலை வச்சுட்டு, சார் கொஞ்சம் பார்த்துங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போகிறாரு. போலீஸ் பின்னாடி வந்து அந்த பார்சலை பிடிச்சிட்டாங்க. பார்த்தா அதில் கஞ்சா இருக்குது, கஞ்சா தான் இருக்குது. உடனே இவர் அந்த கஞ்சாவுக்கு தான் இவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவர் சொல்றாரு, எனக்கு தெரியவே செய்யாது, அவர் வந்தவர் யாருன்னு தெரியாது, என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. இல்லை உன் பக்கத்தில் கஞ்சா இருந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, சென்னை அளவுக்கு தான் இருக்கும். இந்தியா எவ்வளோ பெரிய நாடு. கண்டிப்பாக நம்ம பிரதமர் அந்த பிரதமருக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த முருகேசன்கிறவர் ஒரு இந்தியர், அவர் வந்து இந்த குற்றத்தில் நேரடியாக சம்மந்தப்படலை, அவருக்கு எந்த நாலெட்ஜும் கிடையாது, இருந்தாலும் அவருக்கு நீங்கள் தூக்கு தண்டனையாக கொடுத்துருது, ஆயுள் தண்டனையாக மாற்றுங்க அப்படின்னு எழுதுறாரு. கேட்டுட்டு அடுத்த நாள் தூக்கில் போட்டான். அப்பனா பாருங்க. அதனால தான் சிங்கப்பூரில் வந்து நீங்கள் ஒரு பொருளை தொலைச்சிங்கன்னா அங்கேயே தான் இருக்கும், அது யாரும் தொட மாட்டான், பெரும்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படும். கண்டிப்பா சார். ஆனா இப்ப இதுல நைட்டு ஃபுல்லா என்னமோ கண்டத்தரமா வெட்டி போட்டுருக்காங்க சார். இல்ல வெட்டிலாம் போடல, 2 அதாவது இன்ஜுரிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்தலையில ஒரு அடி, கழுத்துல வந்து நெரிக்கப்பட்டிருக்கு, அது துப்பட்டாவிலையா கையாலையா அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் சரியில் தெரியும். அப்புறம் நகை கீறல்கள் உடம்பு முழுக்க இருக்கு, அவ்வளவுதான். தவிர நீங்க சொல்லி துண்டு துண்டா வெட்டி தாடை உடஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, நாவடி எலும்புன்னு சொல்லுவாங்க. கழுத்துல வந்து கழுத்தை நெரிச்சா இல்லை தூக்கு போட்டாலோ இல்லை துப்பட்டாவெல்லாம் இருக்குனாலும் இந்த நாவுக்கு கீழே வந்து ஒரு எலும்பு இருக்கும், அந்த எலும்பு நொறுங்கியாச்சுன்னா மூச்சு விட முடியாது, மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க. ஓ, அதான் நாவடி எலும்பு நொறுங்கியிருக்கும். அதை வந்து கழுத்து நெரிச்சாலும் ஏற்படலாம், துப்பட்டாவில் நெருக்கினாலும் ஏற்படலாம். கழுத்தை நெரிச்சோன்னா இந்த இடத்துல மார்க் இருக்கும். ஆமாம், துப்பட்டாவில் இருந்துச்சுன்னா சுற்றி மார்க் இருக்கும். இதே தூக்கு போட்டால் இப்படி இருக்கும் மார்க்கு. கரெக்டு. இதெல்லாம் விசாரணையில் தெரியும். கரெக்டு சார். பட் என்னன்னா எதிர்பார்த்து கிடைக்கலையே சார் அந்த பொண்ணுகிட்ட. எதிர்பார்த்து வந்து நகையை தான் எதிர்பார்த்து வந்திருக்கான். ஆமாம், ஆனால் கிடைக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏங்க 65 வயசு லேடியவே ரேப் பண்ணுறான்னா அவன் வந்து 17 வயசு பொண்ணு விடுவானாங்க? அதானே அவனோட எய்ம் வந்து நகை. 2வது இது, அது கிடைக்கல இது. கண்டிப்பாக சார். இதில் ஆயுள் தண்டனை கைதிக்கெல்லாம் எப்படி சார் இந்த அளவுக்கு எப்படி வெளில வந்திருப்பாங்க? காவல்துறை ஏதாவது பின்புலமாக இருந்திருப்பாங்களா எப்படி சார்? ஏன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கு கேஸ் போடுற வரைக்கும் தான் காவல்துறையோட வேலை. சாட்சிகளை வந்து விசாரிக்கிறதுக்கு கொண்டு போய் கோர்ட்டில் ஆஜர்படுத்துறது காவல்துறையோட வேலை. காவல்துறை சார்பாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வாதாடுவார். ஆமாம், தண்டனை கொடுக்கறது நீதிமன்றம். நீதிமன்றம் தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போய் அடுத்த நீதிமன்றத்துக்கு போய் அவங்க அப்பீல் கேட்குறாங்க. எதிர் தரப்பில் யாராவது குற்றவாளி தரப்பில் கேட்டு அந்த நீதிபதி அவங்கள ஜாமீனில் விடுறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த கேஸ் நடந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை முடிச்சிட்டாங்க. ஆமாம்,
நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன் பேர்ல டெய்லி கையெழுத்து போறான்ல காவல் நிலையத்துல வந்து. அங்கதான் பிடிச்சாங்க அவனை. ஆ. அவன் எப்படி மாட்டான்னா 2 விஷயத்துல மாட்டான். ஒண்ணு வந்து இந்த குழந்தையோட கை நகங்கள்ல சில தோல் சதையெல்லாம், அதாவது அவனை பிடிச்சி பராண்டி இருக்கு. ஆமா, கழுத்து நெரிக்கும் போது ஏதோ ஆமா, நடந்தாமா. அப்போ வந்து அந்த பராண்டது வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் அதெல்லாம் கிடைச்சிருக்கு. எனக்கு இதுல ஆமா, இவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இவனோட இதுகள் பார்த்தா அதே மாதிரி காயங்கள் இருக்கு. அந்த டிஎன்ஏ பார்த்தா 2 ஒன்று, டிஎன்ஏ டெஸ்ட் பார்க்க 1, 2வது சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமராவில் இவன் போகிறது தெரியுது. அப்புறம் இவன் வச்சிருக்க வண்டி யாருது அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க முதல்ல. அந்த வண்டி அட்ரஸ் எடுத்து பார்த்தாச்சுன்னா அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், இது திருடு போச்சு அப்படின்னு, சாயல்புரம் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் இவன் திருடன் ஏற்கனவே, அதனால இவன் தானான்னு சொல்லி இவன் எங்கேருந்து வந்து கையெழுத்து போடுறான், இவனுக்கு என்ன கேஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது தான் இவனுக்கு தெரிய வருது. இவன் வந்து அங்கே தங்கியிருக்கான், கையெழுத்து போடுறதுக்காக அங்கே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. அவங்க அம்மா வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டை அடித்து நொறுக்கிட்டாங்க, பப்ளிக்லாம் சேர்த்து. கண்டிப்பா சார். இதுல வந்து காவல்துறையோட மெத்தன போக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஏன்னா கம்யூனிட்டி கொடுத்தோன்னே ஆக்ஷன் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுல வந்து பெண் காவல் ஆய்வாளர் நினைக்கிறேன், அவங்க வந்து ஏடாவிடாம கேள்விட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு வந்து யாரையும் லவ் அதாவது பண்ணிருக்கா. முதல்ல வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் என்னமோ. அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி இது பெண்களுக்குன்னு தனியாக காவல் நிலையம் இருக்குது, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கன்னு நினச்சிடுறாங்க. அங்கேருந்து வேற ஒரு ஊரில் இருக்குது, அங்கே விளாத்திக்குளமோ எங்கேயோ, ஆமா, அங்கே அந்த காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் புகார் கொடுக்கல, அங்கே இன்ஸ்பெக்டரே இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து பொண்ணு காணாமல் ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறாங்க. பொண்ணு அழகாக இருக்குது, அப்போ யாரு கூட லவ் பண்ணிட்டு போயிருக்கோம், போய் தேடி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அனுப்பிச்சிடுறாங்க. கண்டிப்பா. முதல்ல வந்த காவல் நிலையத்தில் புகார் வந்த உடனே அவங்க உடனே நடவடிக்கை எடுத்து எங்கே இருந்தாங்க, எங்கே போனாங்க, பாத்ரூம் போனால் எங்கே போவாங்க அப்படின்னு அந்த இடத்த போய் தேட ஆரம்பிச்சாலும் அங்கே தான் இருக்குது பாடி. ஆமா, அப்போவே கண்டுபிடிச்சிக்கலாம், 2 பேர் உயிரோட கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார். குற்ற உயிராக இருந்தால் கூட 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போய் பார்த்துருந்தா கூட காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது அவங்க பண்ணலை, அது அவங்க பண்ண தப்பு. 2வது ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்ககிட்ட ஒரு வழக்கு வருது, அது அவங்க சம்மந்தப்பட்ட வழக்கம் இல்லையோ, ஒரு குழந்தை காணும்னா உடனடியாக 2 காவலர்களை அனுப்பிச்சு உடனே பார்க்க சொல்லலாம், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு பார்க்கலாம், ஏன் இவங்களே போகலாமே, அதை கூட அது அவங்க பார்க்கலாம். அதனால 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கில் விரைவில் சாட்சியங்களை தயார் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா தண்டனைனா தூக்கு தண்டனை தான், அதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி சார்.